எளிமையான முறையில எப்படி துபாய் சுத்தி பார்க்கலாம் அப்படிங்கிற சீரிஸ்ல இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறது துபாய் மெட்ரோஸ். துபாய் மெட்ரோ 2 வகையா இருக்கு. ஒன்னு ரெட் லைன், இன்னொன்னு கிரீன் லைன். ஸோ இன்னைக்கு ரெட் லைனை பத்தி பார்க்கலாம். அந்த மெட்ரோ துபாய் ஏர்போர்ட்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க. சப்போஸ் துபாய் ஏர்போர்ட்டுக்கு யாராச்சும் லேண்ட் ஆகுறீங்கன்னா, துபாய் ஏர்போர்ட் டெர்மினல் 1, டெர்மினல் 3 இந்த 2 ஏர்போர்ட்ல யாராச்சும் லேண்ட் ஆகுறீங்கன்னா, துபாய் மெட்ரோ யூஸ் பண்ணியே நீங்க அவங்கவுங்க ஹோட்டலுக்கு போய் சேர்ந்துடலாம். துபாய் ஏர்போர்ட்டுக்கு அப்புறமா பார்க்க இருக்கிறது தேரா சிட்டி சென்டர். அந்த தேரா சிட்டி சென்டரில் சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப நிறைய இருக்குங்க. அட்லீஸ்ட் 3 to 4 ஹவர்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே என்னென்ன இருக்குது அப்படின்னாக்கா, வேர்ல்டு கிளாஸ் பிராண்டட் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, எலக்ட்ரானிக் ஷாப்ஸ் இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, குழந்தைங்களுக்கு உண்டான மேஜிக் பிளானட் இருக்குது, கேரிஃபோர் இருக்குது, வாக் சினிமா இருக்கு. நீங்க போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும். தேரா சிட்டி சென்டர் முடிச்சதுக்கு அப்புறமா வெளியில வந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல டே டு டே ஷாப்பிங்ஸ் இருக்கு, ரைட் சைடுல கிரீன் ஹவுஸ் இருக்கு. இந்த 2 ஷாப்ஸ்லயும் யாரெல்லாம் துபாய் விட்டு ஊருக்கு வராங்களோ அப்போ ஷாப்பிங் பண்றதுக்கு உண்டான சாக்லேட்ஸ், ஜெர்கின், ஷூஸ், கிளாத்ஸ் இது எல்லாமே நீங்க சீப் அண்ட் பெஸ்ட்ல வாங்கிக்கலாம். ஊருக்கு திரும்பி போகும்போது நீங்க பர்ச்சேசிங் ஃபுல்லா இங்க ஃபுல் பேக் நீங்க பேக் பண்ணிட்டு போலாங்க. ஸோ தேரா சிட்டி சென்டருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யூனியன் மெட்ரோ ஸ்டேஷன். அந்த யூனியன் மெட்ரோ ஸ்டேஷனில் நீங்கள் வெளியில் வந்தீங்கன்னா அழகான ஒரு மேன்மேடு பார்க் இருக்குது. அங்கே ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல லொக்கேஷன்ஸ் இருக்குது. அங்கே ஒரு 15-20 மினிட்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். அது முடிச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அல்குரேர் மால்னு ஒன்று பெருசாக இருக்கும். அங்கேயும் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்டார் சினிமா இருக்குது, ஃபுட் கோர்ட் இருக்குது, வேர்ல்ட் கிளாஸ் பிராண்டட் ஷாப்பிங்ஸ் இருக்குது, கிளாத்திங்ஸ், குழந்தைகளுக்கு உண்டான கேம் சென்டரும் அங்கே இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா புர்ஜ்மான் சென்டர் மால் ஸ்டாப்பிங். ஸோ இந்த மாலில் பார்த்தீங்கன்னா கேரிஃபோர் இருக்குது, குழந்தைங்களுக்கு உண்டான என்டர்டைன்மெண்ட் எல்லாமே இருக்குது, அண்ட் வாக் சினிமா இருக்குது, அண்ட் ஃபுட் கோர்ட் இருக்குது, அண்ட் வேர்ல்ட் கிளாஸ் பிராண்டட் ஷாப்ஸும் இருக்குங்க. புர்ஜ்மான் முடிச்சுட்டு இதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன், அதாவது ஜாஃபிலியா மெட்ரோ ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே இறங்கினீங்கன்னா இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குனான ஒரு பெரிய அழகான ஒரு பில்டிங் இருக்கும். அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது பக்கத்துலேயே ஜபில் பார்க் இருக்குது. ஸோ அந்த ஜபில் பார்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போனீங்கன்னா ஒரு ஹாஃப் டே அங்கேயே போயிடும். எப்படின்னா அந்த பார்க்குள்ளேயே தான் துபாய் ஃப்ரேம் இருக்குது. ஸோ அந்த பார்க்குக்கு என்ட்ரி ஃபீஸு தனியாக இருக்குது. அண்ட் அந்த பார்க்குக்குள்ளால துபாய் கார்டன் க்ளோ இருக்குது, அண்ட் டைனோசர் பார்க் இருக்குது, அண்ட் ஆம்பி தியேட்டர் இருக்குது, அண்ட் போட்டிங் இருக்குது. இன்னும் நிறைய ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உண்டான நல்ல சீனரி நிறைய கிடைக்குங்க. ஸோ இன்னைக்கு 4 ஸ்டாப்பிங் சொல்லிட்டேன். இதுலேயே ஏகப்பட்ட இடத்தையும் நான் சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இதோட நான் முடிச்சுக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோவில் இன்னொன்று உங்களுக்கு நிறைய சொல்லிக்கிறேன். ஸோ என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்டில் தட் உங்கள் அமீரகன்.